சிலுவையின் ரத்தத்தை நினைத்துக் கொள்ளுங்க. இயேசு சிந்தின ரத்தம், அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுதே வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமாக கீழே விழுந்தது. அங்கேயே ரத்த சிந்தினார். தேசாதிபரின் அரண்மனையில் அவரை அடித்து காயப்படுத்தி சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட முகமெல்லாம் ரத்தத்தை சிந்தினார். அவர் எருசலேம் வீதி வழியாக இழுத்து கொண்டு செல்லப்பட்டார். வீதியெல்லாம் ரத்தம் சிந்ததான் கொல்கதா மலைக்கு இழுத்து கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அவருடைய கைகளிலும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் வடிய அந்த சிலுவையிலே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கினார். உங்களுக்காக எனக்காக சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்தது நாம் ஜெயிக்க வேண்டும் என்று. அந்த ரத்தத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாத்தானை மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஜெயம் எடுக்கிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்க எல்லா சூழ்நிலையும் மாறும். நீங்க ஜெயிப்பீங்க.